பாலை வச்சு முட்டையெல்லாம் சேர்க்காம நம்ம பால் புட்டிங் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முட்டை சேர்க்காத பால் புட்டிங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு கனமான கடாயை அடுப்பில் வச்சு 2 கப் பாலும் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கு. இது ஃபுல் க்ரீம் மில்க்கு, காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் க்ரீம் மில்க்கு. இதை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த 2 கப் பாலுக்கு அரை லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குவோம். பால் பவுடர் நல்லா கரைஞ்சிரும் சீக்கிரமாக. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நிறையா பேர் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல வெயில் நேரத்துக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். லீவு நாளில் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பால் பவுடர் நல்லா கலங்கிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 4 சொட்டு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம அகர்னு கடல் பாசி கடையில் விற்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு 15 கிராம் அது போல் இருக்கும். அதில் பாதி போட்டிருக்கேன் நான். அது 2 பீஸ் போட்டிருக்குது இதில். அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சின்னதாக அதை பொடித்து இதில் போட்டுக்கணும். அப்போ தான் புட்டிங்க்கு நல்லா வரும், ஷேப் வரும், நல்லா செட் ஆகும். இதுதான் அந்த கடல் பாசி. இதை தான் சின்னதாக பிச்சு நம்ம பாலில் சேர்த்து வேக விடணும். இது நல்லா வேக கரைஞ்சிரும். பாலோடு சேர்ந்து வித்தியாசம் ஒன்றுமே இருக்காது. திட்டெல்லாம் தெரியாது, சேமியா போலெல்லாம் தெரியாது. நல்லா கலங்கி கரைஞ்சிரும். இதை நல்லா நனைய விட்டு வேக விடணும். வேகும் போதே இந்த ஸ்பூனில் கொஞ்சம் மசிச்சு கொடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிரும். நல்லா வெந்ததுன்னா மசிஞ்சிரும். பாருங்கள், பாதிக்கு மேலே மசிஞ்சிருச்சு. நல்லா ஊறி வெந்ததுன்னா நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சிட்டு ஒரு கொதி விட்டோம்னா நல்லா பால் கெட்டியாயிடும். பாருங்கள், இது போல் நல்லா கெட்டியாயிடும். இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது போல் இருக்கும். நம்ம இது ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு பாத்திரத்தில் இது போல் ஆப்பிள், மாதுளை, பெரிஸ் ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆரஞ்சு பழம் ரவுண்ட் ஷேப்பில் நரிஞ்சு அதையும் ஓரத்தில் வச்சுக்கலாம். இது கமுத்தி எடுக்கும்போது நல்ல கலராக தெரியும். இது போல் நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசர் வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தால் இது போல் நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் இந்த மூடி இதை கமுத்து எடுத்தோம்னா இது போல் இருக்கும். கீழ்ப்பக்கம் வச்ச பழம்லாம் நல்லா மேலே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டான பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.